மச்சான் இப்போ என்னடா பண்ணுறது? ரொம்ப பயமாக இருக்குடா. ஏய் இப்படிலாம் நடக்குன்னு நமக்கு என்னடா தெரியும்? ஏதோ பில்டிங் மேட்டரை முச்சு குத்தா கம்சம் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் போலீஸ்காரங்க நம்மளை வச்சே கருணாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னடா தெரியும்? போலீஸ் டக்லஸ் போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு கருணா நினைச்சா? சிச்சி, கருணானனுக்கு நம்மளை பற்றியும் தெரியும், போலீஸ்காரங்களை பற்றியும் தெரியும். இப்போ என்ன உனக்கு அவர் நம்ம மேலே கோபமாக இருக்காரா இல்லைன்னு தெரியணும். அவள் தானே. உன் ஃபோனை கொடு. ஹலோ ஹலோ, நான் தான் போலீஸ்கார பையன் அன்பு பேசுகிறேன். போலீஸ்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? என் புருஷனை காட்டி கொடுக்கறத இங்க சுத்தி சுத்தி வந்தீங்களா? போலீஸ்கார புள்ளைங்கன்றத காட்டிட்டீங்களா? துரோகக்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? இவன் சாவுக்கு காரணமான உங்களை எங்க இருந்தாலும் என் புருஷன் போடுவாடா. டக்லஸ் என்கவுண்டர் பத்தி வழக்கறிஞரா உங்களுடைய கருத்து என்ன? ஆமாங்க, இது என்கவுண்டர்ங்கிற பேர்ல நடத்தப்பட்டிருக்கிற திட்டமிட்ட படுகொலை. காவல்துறை திட்டமிட்ட செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவி பொதுமக்களை கொள்ற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். போலீஸ் டிபார்ட்மெண்டோட இந்த எல்லை மீறிய அராஜக போக்கை கண்டித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கும் புகார் மனு கொடுத்திருக்கோம். காவல்துறை என்கவுண்டர் நடத்த அடுத்தடுத்து திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்திருப்பது இவர்கள் மனதில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் தலைமை நீதிபதியிடம் முறையிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளருடன் ஆனந்த் ரத்தினம். சோ கருணா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்திருக்கு. உங்க ரேஷன் கார்டுல மட்டும் தான் அவன் பேர் இல்ல, அப்படிதானே? சார் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே எங்க கூட குற்றவாளிகளை பேச வருவதனால தான் நம்ம தேசத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தம். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சார் என்ன சார் இது? எங்க பசங்க தப்பு பண்ணதுக்கு எங்களை என்னமோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு என்கொயரி பண்ண ஒத்துக்கிறீங்களா? உங்க பசங்க தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சரண்டர் பண்ணுங்க. எப்படி சார் சரண்டர் பண்ண முடியும்? அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்கள வச்சு இன்னொருத்தன் கதையை முடிச்சிட்டீங்களே. யோ வாய முடியா? ஆல்வின் சுதன் எவ்வளவு சின்சியரான போலீஸ் ஆபீசர் தெரியுமா? நேத்து வரைக்கும் என் கூட இருந்தான், இன்னைக்கு இல்ல, கொன்னுட்டாங்க. கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகல. உங்க பிள்ளைங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே, ஆல்வினோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த யூனிஃபார்ம் போடணுன்றது அவனுடைய கனவு, லட்சியம். இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமான்னு ஆசையா உள்ள வந்தவன கொன்னுட்டாங்க. ஆனா அதே யூனிஃபார்மை போட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு 4 சாபத்தை பத்தி நாட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. என்னோட ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனது காரணம் உங்க பசங்க. போலீஸ் ரத்தத்துல பிறந்து போலீஸ் சாப்பாடு சாப்பிட்டு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வளர்ந்து ஒரு போலீஸ் ஆகிறது காரணமா இருந்திருக்காங்க. அவனுங்களை நான் விட மாட்டேன். 24 மணி நேரம் டைம். அவனுங்களை கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்க, இல்லைன்னா அதே குவார்டர்ஸ்குள்ள பூந்து நான் அவங்களை கைது பண்ணுவேன். உங்களுக்கு தான் அசிங்கம். போங்க போ. என்னடா தம்பி? ஏண்டா நாங்க உங்களையெல்லாம் காணும்னு பதறி போய் குவார்டர்ஸ் பூரா தேடிட்டு வர்றோம், நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க மொட்டை மாடியில. அப்பா கருணானனுக்கு ஃபோன் பண்ணப்பா, அந்த அக்கா தான் ஃபோன் எடுத்தது. கருணானன் தம்பி என்கவுண்டரில் செத்ததுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்களை ரொம்ப திட்டுதுப்பா. அது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் வெட்டி கடலில் மீனுக்கு இறையா போட்டுருவேன்னு சொல்லுதுப்பா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அந்த ஆகங்கட்ட மூதி அப்படியே சொன்னா நீங்க கடல்ல வீசி எறியறதுக்கு பொரியா இல்ல மண்புழுவால போலீஸ்காரங்க பையங்க உங்க மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? யோ இருதயம், நீ பாட்டுக்கு எக்குதப்பா ஏதாவது சொல்லி அவங்களை தூண்டி விடாதியா. ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், இன்னொரு பக்கம் கருணாவோட ஆளுங்க. ஏன் பேசாம நம்ம போய் கருணாவை பார்த்தா என்ன? எதுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் நம்மளை பிடிச்சி வெட்டுறங்க? நம்மளெல்லாம் ஒன்றும் வெட்ட மாட்டாயா. இந்த பாரு கருணா, உன் தம்பி என்கவுண்டருக்கும் எங்கள் பசங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இத்தனை வருஷமா நம்ம அவனுக்கு விசுவாசமாக இருந்திருக்கோம்ல, நம்ம சொன்னால் அவன் கேட்டுக்குவான் ஐயா. ஆமாப்பா, யோசிக்காத, கிளம்புப்பா. இந்த பாருங்கடா, நாங்கள் கருணா கையில் காலில் விழுந்தாவது அவனை சமாதானப்படுத்திடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும், தப்பித்தவர் கூட ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டு நாராஜனாதிரமாக கோவிந்தாதிரமாக கிருஷ்ணவேணமாக மதுசூதனாதிரமாக திரிவிக்ரமாதிரமாக வாமனாதிரமாக ஓம் மாத்ருதேவதாபியோ நமः பித்ருதேவதாபியோ நமः. இதை கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைச்சிட்டு வாங்க. ஓம் திரஜம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகம் மிருகவந்தனாம் மிருத்யோ முக்ஷயமாமிருதாதே. முருகா, ரொம்ப வருத்தமாக இருக்கு பார்க்க. பாம்பு மட்டும் இல்ல, பாம்பு குட்டியும் விஷந்தாண்டா. ஐயோ முருகா, அப்படியெல்லாம் சொல்லாத. எங்கள் பிள்ளைங்களுக்கும்
அந்த என்கவுண்டருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை கர்ணா. போலீஸ்காரன் புள்ளிகளை நம்பாதானே தம்பி சொன்னா நான் கேட்கல. இதே இடத்துல உட்கார்ந்து உங்க பசங்களுக்கு காரியம் பண்ணுவீங்கடா. நீ செஞ்ச எத்தனையோ கொலைகளை வெளியே தெரியாம மறைச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு உதவி பண்ணக்கூடாதா? இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை மேட்டருக்கும் துட்டு வாங்கிதான்டா பண்ணிக்கிறேன். இப்ப முதல் தடவையா துட்டு குத்துட்டு பண்றேன்டா. பசங்களை துண்டு துண்டா பொறுக்கிட்டு பார்த்து ரெடியாரு சொல்லி அனுப்புறேன். என் தம்பிய போட்டீங்களடா. கோத்தகிரியில் என் ஃப்ரெண்டு சித்திரவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் உங்களை பத்திரமா பார்த்துக்குவான். எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துருங்க. என்னப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறனோ அப்போ திரும்பி வந்தால் போதும். சரியா? கொஞ்ச நாளில் கருணாவை அவனுடைய எதிரிங்களே போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுருவாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தால் போதும். சித்திரவேலு மிலிட்ரிக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்க. உசுறு முக்கியம் இல்லையா? சிட்டியில் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்கவுண்டர் பண்ணுறது தான் இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர்? சார், கர்ணா இது வரைக்கும் 32 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதில் 4 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 2 பேர் பொலிட்டீஷியன்ஸ், 16 பேர் இன்னசென்ஸ். இறந்து போனவங்களுக்கும் கர்ணாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சார். பணத்துக்காக பண்ண கொலை. Look, the courts are there to decide who's criminal and who's accused. Your job is just to file an FIR and produce the accused in court, not to shoot. மேம், ஒவ்வொரு அக்யூஸ்ட்டை பிடிக்க போகும்போதும் உயிரை பணைய வச்சு தான் போகிறோம். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வேற வழியே இல்லாதப்ப தான் துப்பாக்கி தூக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒன்று செய்யுங்க. நீங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு கண்டவாளையெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்கள் கோர்ட்டை இழுத்து போட்டுட்டு எல்லாரும் ஆற்றுக்கு போயிடும். சுட்டா தான் சுத்தம் பண்ண முடியும்னா சுடுறதுல தப்பே இல்லை சார். இப்படி உட்கார்ந்து கருத்தாக பேசி தான் சார் ஆசியாவிலே பெரிய ஜெயிலை தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கோம். Look, you are sitting in front of Human Rights Commission. Mind it. You will have to face the consequences of Douglas murder. Yes sir, I know. What you know? உங்களுக்கு என்ன தெரியும்?